Hello everyone, welcome back to Judgment Day, brought to you by BKT Tires. As always, முன்னாடி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பீடாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால சிரிப்போட தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர சிரிப்பான ஒரு டைம் தான். இந்தியன் ஜகர் நாட் கீப்ஸ் ரோலிங் ஆன். ஆப்கானிஸ்தானை போட்டு பொழந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இட் வாஸ் நெவர் அ மேட்ச் அப்படின்னு பீடாக் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இல்ல, அவன் தான் சொன்னானே 92.8%. நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, பீடாக் கடைசி வரைக்கும் அந்த 8%க்கு ரீசனே சொல்லல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ஏன்னா ஒரு 4 பேர் 5 பேர் இல்ல 6 பேரோட PSL SA லீக் எல்லாத்துலயும் ஒர்க் பண்ண அந்த பாசத்துல சொன்னேன், இல்லைன்னா -8 கொடுத்துருப்பேன். ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ஒரு சில கூட பிறக்காத சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்கன்றதுனால பாவம்னு ஒரு 8 கொடுத்தேன். அதுக்கும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா சரி, அடுத்த எட்ஜ் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு, நானும் வந்து அட்மினும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ நிறைய பேர் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்ல எல்லாருமே அண்ணனின் விழுதுகள் மாதிரி பிரசன்னாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பேஜர் பண்றாங்க. அவங்க எல்லாம் எப்படி தானா சேர்ந்த கூட்டமா இல்ல நீ சேர்த்த கூட்டமா? ஏங்க இப்படி மானத்தை வாங்கி இப்ப ககிசோர் பரவாதா பத்தி சொல்லி இந்த பக்கம் ஒண்ணு வாங்கிட்டு இருக்கேன். எதுவும் நேரம் தெரியாத நேரத்துல வந்து கேக்குறீங்களே. ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி லெஜெண்ட்ஸுக்கு தாங்க. அதுவும் இப்ப ராபினோட மீசையை பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு தோணுது. மச்சான் மீச வீச்சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா, மச்சான் கண்ணு பம்பரமா சொக்கி போனே பம்பரமா அப்படின்ற மாதிரி என்ன ஒரு ஹேண்ட்ஸமா வந்திருக்காரு. அவரை கேளுங்க. மச்சினி எல்லாம் ஏங்கறது விடு. ராபின், வாட் டஸ் யுவர் வைஃப் திங்க் ஆஃப் தி முஸ்டாச்? வாட் இஸ் தி ரீசன்? நேத்து ராத்திரி தான் பண்ணேன் ப்ரோ. நான் வாஸ் ட்ரிமிங் மை பியர்ட். அப்போ நினைச்சேன் கொஞ்சம் மீசை விடலாம், கொஞ்சம் கூர்கி ஸ்டைல், கொஞ்சம் கூர்கியா வந்துடலாம்னு நினைச்சேன். Then வெளியில வரும்போது she was saying, what you looking like one South Indian actor ன்னு சொன்னாரு. So I said, yeah, that was what I was actually going for. ஆனா கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், எல்லா வைஃப்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வெச்சானா. பட் ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குல. டீசன்ட்லா இல்ல, சூப்பரா இருக்கு. சவுத் இந்தியா, அதுக்கு சவுத் இந்தியன் ஹீரோ ஸ்டீரியோ டைப் பண்றது. முஸ்டாச் வச்சா என்ன சவுத் இந்தியன் ஹீரோ? இதே ஆஸ்திரேலியன் முஸ்டாச் வச்சிட்டு வந்தா மொவம்பரம், நம்ம வச்சா சவுத் இந்தியன் ஹீரோ. என்ன கதையா இருக்கு, எனக்கு புரியல. ஏன் எந்த முஸ்டாக்னு சொல்லுங்க. சக்லைன் முஸ்டாக்கா முஸ்டாக் அகமதா? எந்த முஸ்டாக் வச்சிருக்காரு? ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே சரி, ஓகே மச்சா, we come back into it. இந்தியா பங்களாதேஷோட ப்ரிவியூ பார்க்க போறோம். பங்களாதேஷ் have just got smashed by Australia. India are smashing Afghanistan and coming into this game. எனக்கு வந்து பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவோட விளையாடுறத பார்க்கும்போது I felt really sad. ஏன் I felt sadனா, இவ்வளோ வருஷமா they've been in the scheme. and அதே மாதிரி தான் I keep talking about India of the 90s ன்னு சொல்லுவேன். India as a cricketing nation in the 90s was full of hope. Okay, less with results but full of hope. Robin, you also grew in the same generation. நான் பங்களாதேஷ் போகும்போதெல்லாம் நீயும் போயிருப்ப. போகும்போதெல்லாம் you see so much hope in the eyes of every Bangladeshi fan. அவங்களும் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் நடத்துறாங்க. once again I know Australia took the game away. They were just too good. But Bangladesh, just felt like they don't have anything in the tank or ammunition இல்லாத மாதிரி இருக்கு. அதுல ஒரு fresh of breath air தான் ரிஷாத் ஹுசைன், which we spoke about in the preview. I actually நேத்து இது preview பத்தி just prepare பண்ணும்போது I was looking at it and like, என்ன பேச போற பங்களாதேஷ் பத்தி? பாசிட்டிவா பேசணும் இல்லையா? என்ன பேச போறேன்னு நினைச்சேன். there's very little to talk about. சத்தியமா சொன்னா, when you look at I like the leader right now. I think he's a very decent bat, and I think because he's playing so well as a batter, they've given him the leadership because they feel like somebody else is not doing the job very well. For example, Litin Das, when he had the opportunity to lead this side, it started affecting his batting, I think, a little bit. And I think that he I don't know if he gave it up or it was taken away from him. Culturally, I think there's a mindset that is set there, and I think there's a lot of culturally there's perhaps a lot of things that are going on that probably we don't understand from the outside. And I think that they need to get out of that if they need to, or focus on the strengths that their culture brings to be able to perform at the highest level. I don't think they're leaning into that. From the outside, it feels like they're hoping they itself as a team are hoping that things go well for them. When you operate as a team and when you operate out of hope as a unit, the chances of you coming off really well and performing really well consistently drops down a lot compared to
when you operate out of conviction and belief in a unit, right? Now, for example, in the army, everyone, they don't really care about the larger picture. Their fierce focus is their unit. Their what is that called? I think it's called the unit, right? That one unit, say the regiment, that one regiment. Their focus is, no matter what is happening outside of this regiment, we won't focus. We'll give it a macroscopic point of view. But when it comes to our regiment, our unit, it is microscopic, and we will not allow anyone to come into this unit. If they can build that kind of a mindset, where they protect themselves from the outside noise and focus and build convictions and beliefs within that group, that makes them and everyone inside that group believe that we are world champions, or we are contending nation. We are a contending nation right now, irrespective of what the world thinks of them. Like it's not like there was a united kind of feel that, okay, we are going to, like, especially in the 70s and 80s, like even in the 80s when we actually first won the World Cup, only the team believed that we would win the World Cup. And it's out of that conviction that they made everyone start believing in the team. Now, Bangladesh have to do something like that and win a championship that makes people believe in, okay, this is a contending nation. And the belief varala innu, and that has to start from within. It's not like they don't have the potential. Potential nijama irukku actually. Pata, like the fast bowlers are there. There are some really wily fast bowlers, medium pacers. There's, they have some express fast bowlers also. They don't nurture them. அவங்க bowlingல எனக்கு தெரிஞ்ச பெருசா ஒன்னு, they have enough ammunition. ஆனா T20 is a batsman sport basically. I believe bowlers win you the tournament. அதுல சந்தேகம் இல்ல. But batsmen வந்து ஒரு certain amount of run post பண்ணல அப்படினா, if they don't give them a score, they can't defend. இல்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் bowling போட போறோம் அப்படினாலே நம்ம பேட்ஸ்மேன் வந்து 150 ரன் தான்டா அடிப்பாங்க அப்படி நமக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன bowling போடுவோம்? It's very difficult sometimes to bowl. Pidog, உங்க தாட்ஸ்? பியூட்டிஃபுல்லா சம் அப் பண்ணாரு. அதாவது இப்போ ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டேக் இட் அயர்லாந்து, த ப்ராக்ரஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் 2 years how is the progress, லாஸ்ட் 3 years how is the progress, you just see the progress. ஆப்கானிஸ்தானோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு. பங்களாதேஷ் இந்த 1999 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானை ஜெயிச்சாங்க, அதுதான் ஒரு பெரிய விக்டரி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் மெதுவா வந்துட்டு அங்கங்க ஒரு அப்செட். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. இஃப் யூ ரிமெம்பர், தேர் வாஸ் a ட்ரை சீரிஸ் தட் வாஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா, அவங்க ஹோம்ல வந்து அவங்க ஜெயிக்கிறாங்க. ஓகே, people are talking about rigged pitches and whatever it is. அதுக்கப்புறம் நீங்க ஓவர்சீஸ்ல போய் நியூசிலாண்டோட ஒரு டெஸ்ட் ஜெயிச்சாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கலெக்டிவா இஃப் யூ see what they have done is absolutely zero. அதுக்கு வந்து கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, the players who are coming in and out of the team, ஒரு பூல் ஆஃப் பிளேயர்ஸை வச்சுட்டு நான் சொல்றேன் பாருங்க, பங்களாதேஷுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு இருக்கிற மணி, அந்த டொமஸ்டிக் சிஸ்டம், இந்த பிபிஎல், ஒரு பிளேயரை எங்க டீம் பிஎஸ்எலுக்கு நான் சைன் பண்ண பார்த்தேன், ஒரு இங்கிலாந்து சூப்பர் ஸ்டார், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, சாரி பீடாக், ஐம் நாட் கமிங். ஏன் அப்படின்னு, ஐம் கெட்டிங் பெய்டு மோர் இன் பிபிஎல்னாரு. எதை திருப்பி சொல்ல அப்படின்னு, பங்களாதேஷ் பிரீமியர் லீக் 6 மேட்ச்ல வந்துட்டு நீங்க எவ்வளவு ஹோல் டோர்னமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்க கொடுக்குறேன்ட்டாங்க. ஐயோ என்னையா சொல்ற அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு மணி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க இன்னொன்னு சொல்ற பாருங்க, பங்களாதேஷும் ஒரு பாப்பா நியூகினி ஆடட்டும் அந்த பங்கபந்து ஸ்டேடியம்ல, ஒரு சீட்டு கூட will not be left empty. இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பேசி கண்ட்ரிங்கும் போது, இப்ப இந்த தங்சி பசான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 முட்டை பொறிச்சிருப்பாரு அவரு. இந்த வேர்ல்டு கப்ல 4 மேட்ச்ல 50 முட்டை பொறிச்சிட்டாரு. அவர் முட்டை பொறிச்சாருன்னா அதுக்கப்புறம் சோமியா சர்க்கார் வந்து அவரு முட்டை பொறிப்பாரு. அவரை டிராப் பண்ணா திருப்பி தன்சி தத்தான் வருவாரு. உங்களுக்கு வாட் எக்ஸாக்ட்லி ட்ரைங் டு டூ. ரெண்டாவது சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பிளேயர்ஸ். ஒரு பிளேயர் எப்படின்னா இன்னொரு பிளேயரை நேருக்கு நேரா பார்க்க கூட மாட்டாங்க. he doesn't even want to have eye contact with other player. இன்னொரு பிளேயர் வந்துட்டு அவன் இந்த பக்கம் இருக்கான்னா அவன் பக்கத்துல உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்க, அவங்க இங்க வந்து இருப்பாங்க. இன்னொரு பெரிய பிளேயர் எப்படின்னா, இவன் வேர்ல்டு கப்புக்கு வந்தா நான் ஆட மாட்டேன், அவன் எப்படின்னா அவன் டீமுக்குள்ள வந்தா நான் ஆட மாட்டேன். இந்த திருப்பி திருப்பி சொல்றேன், அவங்களுக்கு ஒரு 4-5 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. No one will deny that. If anyone is saying Shakib is not a superstar, Mushfiqur Rahim is not a superstar, Tamim Iqbal is not a superstar, in my opinion I'm saying,
இப்ப நீ இந்த மாதிரி ஒரு 3 சூப்பர் ஸ்டார் வச்சுட்டு எல்லா டீம்லயும் 3 சூப்பர் ஸ்டார் 3 லெஜெண்ட் தான் இருக்காங்க, 8 பேர் இருக்கிறது இல்ல. ஹவ் ஆர் யூ கோயிங் டு டெவலப் த டீம்? என்னத்தை இவங்க டெவலப் பண்ணிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப பங்களாதேஷ் ஒரு சப்கான்டினென்ட் டீம். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஷக்கீப் அல் ஹசானை தவிர இந்த 10 வருஷத்துல ஒரு ஸ்பின்னர் பார்த்து பயப்படுற மாதிரி, பீட் ஃபிங்கர் ஸ்பின்னர், பீட் ரிஸ்ட் ஸ்பின்னர், ஒரு 4 பேரை நீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல அதுதான் நான் இப்ப சொன்னேன். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்ரீதரன் ஸ்ரீராம் பங்களாதேஷ்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் அப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்க ஊர் முழுக்க சுத்தி தேடினாங்களாம், லெக் ஸ்பின்னரே கிடைக்கலையா. அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்னர், ரிஸ்ட் ஸ்பின்னர் டேலண்ட் ஹண்ட்னு they went to nook and corner and finally ரிஷாத் ஹுசைன் ஒருத்தனை பிரேக் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, விக்கெட்ஸ்லாம் ஸ்லோவா டர்ன் ஆகுது, இட்ஸ் வெரி ஸ்லோ டு பேட், ஸோ ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் ரூலிங் த ரூஸ்ட், ஸோ ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ரிஸ்ட் ஸ்பின் இல்லாம போயிடுது. அதனால நிறைய ரிஸ்க் ஸ்பின்னர்ஸே இல்லை அப்படின்னா. பட் மோர் தென் தேர் போலிங், முஸ்தபிஸ் இருக்காரு, அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் போடுறான் தன்சீத் ஹசான், அவன் ரொம்ப நல்லா போடுறாரு. ஷரீஃபுல் இஸ்லாம் ஆஃப் கோர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜர்ட். பட் எனக்கு என்ன அகைன் அண்ட் அகைன் ஐ கோ பேக் டு தி சேம் திங் அப்படின்னா, பேட்டிங்ல ஒரு மசிலே இல்ல, பேட்டிங்ல ஜீரோ. தே cannot put any team under pressureங்கிற மாதிரி தான் இருக்கு. despite நஜ்மல் ஹுசைன் சாண்டோ ஸ்கோரிங் and தௌஹீத் ஹிதாய், அவன் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், those are the two shining ray of light. anyway நம்ம இந்த மாதிரி பேசினா அவங்க கிரிக்கெட் பத்தி போயிட்டே இருக்கோம். ராபின், thoughts on India Bangladesh game? இந்தியாவோட biggest challenge and பங்களாதேஷோட challenge என்னன்னா, they'll be traveling overnight and they'll be playing the game the next day. Should India be wary of any looking after certain players? இந்த மாதிரி ஒரு கேம்ல அந்த மாதிரி சான்ஸ் எடுக்க முடியுமா? because India already look like they will qualify if they win one more game. Actually Bumrah கொஞ்சம் protect பண்ணலாமே, because you will want இல்லையா? வேணாமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். yes, especially overnight journey ஆகும்போது with lactic acid build up and all of these other aspects, scientific aspects, and to err on the side of safety, especially in a World Cup tournament, because Siraj நல்லா போட்டுட்டா இருக்கான். It's an opportunity for him to also sharpen his death bowling skills. நான் என்ன பொறுத்த வரைக்கும் Bumrah is the god of death bowling. I have very rarely, if that, seen him get pummeled in or get taken for runs in the death. The only memory that comes to mind is Raidu taking him for runs in one CSK MI game in Delhi in the lockdown IPL. Other Wood, I cannot think of a game where he's gotten dominated in the death. So for me, I feel you can afford to give him a break, bring Siraj in, because Siraj also is bowling beautifully. He'll get a feel of what it is to bowl like in West Indies as well, whilst Bumrah actually getting a break. Illana where changes எதுவும் நான் பார்க்கறது இல்லை bro. I don't think there is necessity even. ஒரே இன்ட்ரெஸ்டிங் இது, இப்போ நான் அங்கே உட்காந்துருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவோட நேற்று மேட்ச் ஆடினாங்க இந்தியா, ஆஸ்திரேலியா பீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரேக் எடுக்கிறது மேக் சென்ஸ். ஏன்னா யூ காட் 2 games, you can always come back and hit the third game if something goes here and there, because the T20 you don't know. அதனால மேபி they might not, ஏன்னா 20 தானே, ஆமா 20, 22, 24 3 கேம், மூணுமே வேற வேற வென்யூல ஐலாண்ட்ல. உனக்கே தெரியும், எங்களுக்கு ஒரு கேம் ஆச்சு வெஸ்ட் இண்டீஸ்ல. என்ன தெரியுமா ஆச்சு? we were playing one game in Antigua, Trinidad and Tobago. ஆடிட்டு we were traveling to St. Kitts and Nevis to play the T20 game, the day game, 10 o'clock game. நாங்க போய் லேண்ட் ஆயிட்டோம் சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ்ல. அங்க எல்லாமே இந்த குட்டி ஏர்கிராஃப்ட் ஐலாண்ட்னால எங்க பேக் எல்லாம் வரல. பேக் எல்லாம் யூசுவலா கப்பல்ல வரும், நாள் இருந்தா வந்து சேர்ந்துரும். பேக் வரல, மேட்ச் காட் போஸ்ட்போன் டு 12 o'clock. These things can never happen anywhere else in the world, but அங்க நடக்கும். So it is very very difficult. பிரசன்னா, உங்க தாட்ஸ், நீங்க பும்ரான்னு எப்படி நீங்க? சரி, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா, இப்போ உங்களுக்கு எத்தனை மேட்ச் இருக்கு? இப்போ இந்த மேட்ச் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா 2 மேட்ச் பாசிட்டிவா பேசணும்னா செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் 16 ஓவர்ஸ் போட போறாரு. கரெக்டா? 13 வருஷமா ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த ரெஸ்ட் கெஸ்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. 16 ஓவர்ஸ் ஆஃப் ஒர்க் லோடு. இந்த சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாம பாருங்க, ஒண்ணு வேலியில போற ஓனான் எடுத்து வேட்டியில விட்டான் பாருங்க. தப்ரே ஷாம்சி உள்ள கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டினில் பாட்மேனை டிராப் பண்ணாங்க. அடுத்த மேட்ச் அவங்க 4 ஓவர்ல 50. இப்ப அடுத்த மேட்ச் ஒட்டினில் பாட்மேன் வருவாங்க. இப்ப சிராஜை நீங்க உள்ள எடுத்துட்டு வரீங்க டிராப் பண்ணிட்டு. அவர் ஒரு 5 for 19 எடுக்கிறாரு. குல்தீப் ஹேஸ் a bad game. பும்ரா ஹஸ் டு கம் அப். எதுக்கு உங்களுக்கு இந்த தலைவலி எல்லாம்? நீங்க சொல்ற டிராவலிங் ஷெட்யூல் அதெல்லாம் இல்ல. நான் உங்களுக்கு கேக்குறேன், சிராஜ் நீங்க பங்களாதேஷோட எடுத்துட்டு வரீங்க. he is just rattling the top order. 4 overs 13 runs 5 wickets.
பும்ரா வர்றதுனால இல்ல ரிஸ்க் பண்ணிட்டு சிராஜை நான் கொண்டு வந்தேன். இப்ப அந்த மேட்ச் குல்தீப் ஷாம்சி மாதிரி ஒரு 4 ஓவர்ல 46 போயிடுறாரு. பிகாஸ் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் a subcontinent team like Bangladesh is to bat well against spin. That's the bottom line thing. அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த பிட்ச் நார்த் சவுண்ட் நான் சொல்றேன், இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வென்யூஸ் டு பேட் இன் கரீபியன். இப்ப குல்தீப் கோஸ் அதே வென்யூல தான் சாம்பா 4 overs 21 2 wickets காடி இருக்காங்க. So that is what exactly what I am talking about. So I don't want any kind of this thing. When it comes to that, you're going to have 4 games. When you want to have 4 games on a trot to win the World Cup, what I all wanted is to make sure there is no rest, nothing. You just got 4 days of your ambition to realize to win the World Cup. I don't see any kind of rest or anything to happen. That is my humble request. Robin, you have பேசுங்க. Yeah, so bro, see, one thing you have to understand. Siraj drop பண்ணல bro. Siraj actually replace பண்ணிருக்காங்க from the perception of horses for courses. Drop பண்ணல. You get dropped when your performances are bad. You get replaced when there is there's another requirement. On that wicket you could see fast bowlers also nethoda wicket la you could see that Bumrah also and Arshdeep were bowling cutters a lot. And when you saw the game, when anyone who knows the game a little bit knew in the first inning itself that okay, in the second innings the fast bowlers are going to use cutters and the slow bowlers are going to try and get wickets. And that's exactly what happened. Akshar was effective. When Jaddu bowled slower through the air, he was more effective. When Bumrah bowled cutters in the first over itself, he was bowling cutters, and so was Arshdeep Singh. That's how he got his wickets. So I have my feeling is when you have a strength and when you're playing a tournament like this, and you have to respect Bumrah's age, his action. Those are not the most natural things for him. Like his action puts a lot of stress on his body. So he's like a prized possession. தெரியுமா? So on the prized possession oda சொல்லக்கூடாது. Like when I'm saying antique pieces are protected really, you know, yeah, with the high security in museum. I'm saying for the value sake of it. ராபின் வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி சிராஜ் இஸ் நாட் டிராப்டு ரீப்ளேஸ்ட் அப்படின்னு. பட் நவ் தே ஃபீல் ராகுல் டிராவிட் ரொம்ப கிளியரா வந்து மீடியால மென்ஷன் பண்ணிருக்காரு, திஸ் ஸ்பின் வில் கம் இன்டு ப்ளே அப்படின்னு. வேற வழியே கிடையாது. தி காஷுவாலிட்டி வாஸ் டு ரீப்ளேஸ் அப்படின்னா சிராஜ் தான். இப்ப நீங்க வந்துட்டு சிராஜ் திரும்பி வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. unless they're going to play on a pitch which they really feel it's going to seam around. I don't see any of the venues having that அப்படின்றதுனால it's no chance of Siraj coming back என்ன பொறுத்த வரைக்கும் போது I don't want. இப்ப நான் அந்த மாதிரி நீங்க கிரிக்கெட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றீங்க மாதிரி அவர் சொல்றது ரைட். பும்ராவோட ஆக்ஷன் வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன். the amount of stress what he's having on his body, whenever he got a chance to rest him. I completely agree to it. நான் எப்படி யோசிப்பேன்னா 16 ஓவர் பெஸ்ட் மெடிக்கல் டீம் have got with me அப்படிங்கும்போது that's where I disagree with you. அதுதான் அப்போதான் நான் உன்னோட ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா you're on the inside. நீ வெளியில இருந்து நீ 16 ஓவர்ஸ் மட்டும் போடணும் இந்த ஃபுல் டோர்னமெண்ட்ல if they go to the end சொன்னா, வெளியில இருந்து நீ சொன்னா you can புரிஞ்சுக்க முடியும் that okay you're sitting on the outside and you're giving that perception. You're on the inside, Pras. So நீங்க அத சொல்லும்போது the viewers will feel like oh no. So even Prasanna, someone as knowledgeable as Prasanna, is saying that even there's back-to-back games in different venues and the lactic acid build up and physically the stress that one has to take, one goes through even on a half an hour 45-minute travel in the air, what it does to the body takes a day and a half 2 days to recover. And for a person who puts his body through that much stress, you know, is for that to even recover, to come back to just the semblance of normalcy, takes a day and a half 2 days. Now if in that process, in that period of time, do you want to put that body through, say for 24 balls he is putting 1.8 times 2 times 12 times his body weight through his body, through one part of his body, god forbid edadu aana, then we will repent at the back end. See, Robin, இது வந்து lot of cricketers, even ex cricketers who go on, you know, broadcasting, commentary, opinion அதெல்லாம் கொடுக்கும்போது
they'll also exactly stand by what Prasanna says. நான் நிறைய வாட்டி வந்து some senior Indian cricketers who are on Combox சொல்லும்போது what is the big deal, only 16 overs அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா பிரசன்னா அதை நான் ரீஃப்ரேஸ் பண்றேன் உங்களுக்கு கொஸ்டின். இப்போ நீங்க சொல்லுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த டீம்ல கோச்சா உட்காந்துருக்கீங்க, நான் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறேன், ஜஸ்பிரீத் பும்ரா விளையாடுறாரு, விளையாடி அவர் ஏதோ ட்வீட் பண்ணிட்டாரு, இந்த டோர்னமெண்ட்ல நோ கமிங் பேக், இன்னும் 1 வீக்ல டோர்னமெண்டே ஓவர், ஃபனால் காலி, டோர்னமெண்டே காலி. அப்பனா நீங்க பும்ரா மாதிரி ஒரு பிளேயரை லூஸ் பண்ண தயாரா இருப்பீங்களா இல்ல கன்சர்வேட்டிவா இருப்பீங்களா? இப்ப சொல்லுங்க. அது இந்தியன் பிரீமியர் லீக்னு ஒரு இதுல 13 மேட்ச் ஆடினார்ல, அப்ப யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. 5 மேட்ச் ஆடுற இந்தியாக்கும் போது யோசிப்பீங்கல்ல. 13 மேட்ச் இப்ப நீ பேசுறது தப்பு. ஏன் பேசுறது தப்பு? சாரி ராப்ஸ், இப்ப நீ பேசுறது தப்பு. ஏன்னா இப்ப நான் ஒன்னு அந்த சிச்சுவேஷன்ல போட்டிருக்கேன், நீ வந்து பழசுக்கு எடுத்துன்னு போக முடியாது. தீஸ் ஆர் see as a person sitting inside the dressing room, உனக்கு ஐபிஎல் மேல கண்ட்ரோல் கிடையாது. you don't have control because you're not running the show. நீ இந்தியன் டீம் ரன் பண்ற, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் 1.5 billion people. சிம்பிள். எனக்கு வந்து 50 days of tournament, 50 days of IPL tournament, playing 13 matches, bowling the full intensity, he can go through. I will ask my medical team how is his body feeling. I will ask them, okay, 2022-24 he is playing, what is the amount of workload he has done in Caribbean after landing? Is it in par? Is it okay? Or is he put more efforts? Can his body take the load on 2022-24? Can his body be fresh for the semi-finals and finals? I'll only ask my medical team. My medical team gives me a report saying that இந்த நாள்ல ப்ராக்ரெசிவா இவ்வளவு ஒர்க்லோடு இன்க்ளூடிங் த மேட்ச் டேஸ் வந்திருக்கு, அதனால இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே அப்படின்னா, தம்பி பும்ரா படையப்பா சீக்கிரம் முடிச்சிருப்பா அப்படின்னு உள்ள இருக்கிறவன். Agreed. அப்படி இல்லன்னு சொன்னா you are okay to take the call இல்லையா? That's what I'm telling. நான் வந்து என்னோட எக்ஸ்பர்டைஸ் டெக்னிக்கல் டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நம்பர்ஸ் என்ன கோச் அப்படின்றீங்க நீங்க. அப்படிங்கும்போது ஃபிட்னஸை பத்தி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் மை டீம் பேட்லி டு வின் ஐசிசி ட்ராஃபி. ஸோ நான் வந்து அதிக பிரசங்கித்தனமா என்னோட இன்டெலிஜென்ஸை காட்ட மாட்டேன். அதுக்குன்னு வேர்ல்ட் கிளாஸ் மெடிக்கல் டீம் இருக்காங்க. இப்போ வேர்ல்ட் கிளாஸ் மெடிக்கல் டீம் சொல்றாங்க, சார் அவர் ஆட முடியாது சார், ரெஸ்ட் கொடுக்குறேன். உடனே அவர் பேச்சை கேட்டு ரெஸ்ட் பண்ணுவேன் ஒழிய நானா போயிட்டு கன்சிடரிங் இஸ் ஒர்க்லோடு 22, 24, 26 traveling, I will not take a decision. I will leave it to the experts, but I wanted him to play. Even if they say he's only 99% good to go nalo, I will rest him. Only if they say 100, I am playing him. I enjoyed this side of you, Prasanna. Thank you. Okay, this is beautiful. This is actually, but my you were absolutely bang on, and I think what Ashwin and I were saying also was from that perspective, from the perspective of his health. Yeah, when the difference between playing for a Mumbai Indians versus playing for an India is that the value perspective, the value of a Bumrah for when he's playing an ICC tournament compared to a value for a Bumrah when he's playing for the IPL, there's no comparison. Like Bumrah is a prized possession. I'm not saying he's not prized in Mumbai Indians, but the value that we'll put to a Bumrah in an ICC tournament, say compared to 15 million people in Mumbai during the IPL versus 1.5 billion people, is largely different, which is why the value goes up. There's one Bumrah and 1.5 billion versus one Bumrah and 15 million there. So the value goes up exponentially. அதான் அப்படின்னு சொல்றேன். ஒவ்வொரு டைமும் ஒரு வந்தே மாதரம் பாட்டு கஷ்டப்பட்டு கம்போஸ் மாதிரி போடுறேன், அதுக்கும் வேல்யூ இருக்கு. அதுக்காவது இந்தியா ஜெயிக்கணும். 100%. நல்ல வேளை இன்னைக்கு மீசையில பாடிட்டான், மேட்சை பத்தி எதுவும் பாடல. அது ஒரு இருக்கு. எப்ப வந்துட்டு டைரக்டர் மணிரத்னம் உங்களுக்கு போன் பண்ணி உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாட்டை பத்தி சொல்லலையோ, இல்ல நான் பாட போற பாட்டை பத்தி ஏதோ ஒரு நீங்க அதுக்கு பாட போறீங்கன்னு சொன்னாரு. அட்மின் ஏதோ ஒன்னு வச்சிருக்காரு ஒரு ஐட்டம். சரி ஓகே, நீங்க பாடுங்க. பாடுனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது முதல்ல வார்னிங் கொடுத்துடுறேன், நஷ்டம் எனக்கு கிடையாது, டைரக்டர் மணிரத்னத்துக்கு. இப்ப பங்களாதேஷ் இப்ப ஒரு போலிங்க பத்தி நீங்க பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த மேட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு பங்களாதேஷ் போலிங்க பத்தி சொல்ல போற பாருங்க. சரி, நீ ஏன் பேசும்போது எம்டிசி பஸ் மாதிரி ஆடினே இருக்கு? அந்த மாதிரி பின்னாடி 2 பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெட் கோச் இல்லையாங்க, அதனால அந்த இது எங்க ஹெட் கோச் வேலை பாக்குற நீ இப்போ? அதெல்லாம் டிவில பாப்பீங்க. அதை விடுங்க, இப்ப பாட விடுங்க. மணிரத்னம் சாருக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். ஓகே, இப்ப பங்களாதேஷ பத்தி பாடுறேன் பாருங்க. நான் எப்படி சொல்லுவேன்? பங்காளி தேஷ்னு சொல்லுவேன், பங்களாதேஷ்னு சொல்ல மாட்டேன், பங்காளி தேஷ். இப்ப பாருங்க, கேளுங்க இந்த பாட்டை. வாட் அ பியூட்டிஃபுல் சாங் வித் லிரிக்ஸ் பாருங்க.
போரு கொடுக்கும் கனவாணி, சிக்ஸு கொடுக்கும் காற்றாணி, எத்தனை அடிச்சும் சலிக்கவில்லையே. 200 டோட்டல் போருமா, அதுக்கு அப்புறம் 100 ரன்னில் ஆல் அவுட்டு தான் ஆவாயோ. மரணடி வாங்கிண்டு தான் பாம்பு டான்ஸ் ஆடுவாயோ. போரு கொடுக்கும் கனவாணி, சிக்ஸு கொடுக்கும் காற்றாணி, எத்தனை அடிச்சும் சலிக்கவில்லையே அப்படின்னு. இத பார்த்த உடனே சிங்கர் சீனிவாசன் ரிட்டையர் ஆயிடுவாரா மாட்டாரா சொல்லுங்க. அவர் ரிட்டையர் ஆனாரோ இல்லையோ, உங்ககிட்ட எல்லாரும் கேட்க போறாங்க, நீ எப்படி இந்த வாய்ஸ் ட்ரைனிங் பண்ற, கூழாங்கல்ல போட்டு காகிள் பண்ற, எப்படி வருது இந்த வாய்ஸ்? ராபின் பாட்டு நல்லா இருக்கா இல்லையா, நெஞ்சு தொட்டு சொல்லுங்க ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. எனக்கு அதான் ஆனா பட் I want you to answer that question. நீ என்ன பண்ணிட்டு இருக்க with your voice? எல்லாரும் மாதிரி பாட முடியும். அடுத்த எபிசோட் உங்கள மாதிரி கூட பாடி காட்டுவேன் நானு. நீ இவர் அது பாத்தியா அந்த வீடியோ? வெங்கடேஷ் பிரசாத் பாடி இருக்காரு, அவர் வாய்ஸ்ல வேணா பாடு அதே சாங். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வருது. இப்ப பங்காளி தேசம் வந்து 98 எட்ஜ்ல அடிச்ச அப்புறம் அது வருது. சரி, எவ்வளவு பெர்சன்டேஜ்? 98. அந்த அட்மின் ஒரே ஒரு விஷயம் வச்சிருக்காரு, ஒரு மேட்டர். இவங்களுக்கு ஆகுனா வேற வேலையே கிடையாது. இந்த ஊர்ல இருந்து வர ஜர்னலிஸ்டுக்கு இதே தான் வேலை. இங்க பாரு, லாரன்ஸ் பூத், as long as Bumrah stays fit, India are in this World Cup. Still not convinced Virat Kohli is worth this place. Mind you. இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், உங்களத மட்டும் உங்க பேக் சைட மட்டும் பாத்துக்காங்கங்கறேன். உங்க பேக் சைடு ஊரு. சாரி டு இன்டரப்ட். எந்த ஊரு? இங்கிலாந்து. இங்கிலாந்துல பெரிய சீனியர் ஜர்னலிஸ்ட் பா. நான் என்ன சொல்றேன், நம்ம முதுக பாக்குறதுக்கே கண்ணாடி இல்ல. இது வாட்டக்கூடி இரணிய அப்படின்ற மாதிரி இதை எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு வரான் இங்கிலாண்டோட. தப்பி தவறி செமிஃபைனல்ஸ்ல மாட்டிங்கள வச்சு வகந்துருவாரு விராட் கோலி. எனக்கு என்ன ஆசைனா, யாராவது இதை கொண்டு போய் விராட் கிட்ட காட்டணும். என்ன ராபின்? காட்ட தேவையில்லை, அவன் பார்க்க போறான். அவன் பார்த்து நாங்க தேங்க்யூ சொல்லணும் லாரன்ஸ் பூத்துக்கு. போறான். அது எஸ்டிடி பூத், ஐஎஸ்டி பூத், எல்லா பூத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. இது 100% பார்க்க போறான். இத பார்த்த அப்புறம் 100% ரன் பொழைக்க போறான். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் மச்சி, இவங்க எல்லாம் அந்த கொஞ்சம் அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷட் பண்ணணும். எல்லாருக்கும் என்ன தெரியுமா, நான் பார்த்துட்டேன் வேர்ல்ட் ஓவர், நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், 901 out of 100 people in the landscape of world cricketல இந்தியாவை பார்த்து பொறாமப்படுறாங்க. இது நத்திங் பியூர். சரி, ஓகே, இது சொன்ன இது பொறாமப்படுறாங்க. அதனால ஏதாவது எவ்ரி சான்ஸ் தே கெட் டு ஹேவ் அ டார்கெட், தி டார்கெட். அண்ட் அதுல என்ன தெரியுதுன்னா, சோசியல் மீடியால இந்தியா பிளேயர்ஸை பத்தி ஏதாவது சூப்பர் ஸ்டார் பத்தி சொன்னா நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் வேற தெரிஞ்சிருது. இவரெல்லாம் இப்ப ரீசெண்டா ஒரு புக் எழுதிருக்காரு, பேஸ் பால் அப்படின்னு ஒரு புக் எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் நமக்கு நம்மளோட கிரிக்கெட் அண்ட் நம்மளோட கண்ட்ரியை பத்தி நமக்கு தான் இந்த கர்வம் இருக்கணும், ப்ரைடு இருக்கணும். நம்ம இதுக்கெல்லாம் அகைன் அண்ட் அகைன் 100 ஆண்டு காலம் முன்னாடி நம்மள இந்த மாதிரி நரேட்டிவ் சொல்லி பண்ணியிருந்தாங்க. இனிமே அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. எனிவே, ஐ மீன், ஐ திங்க் we had this is one of the greatest discussion I have enjoyed in this season, Robs. So I don't want to give more thought. நம்ம சொல்லிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம். ஃபைனலி இந்தியா vs பங்களாதேஷ். நான் அத பத்தி பேசினா bro, நான் கச்சா முச்சான்னு பேசுவேன். இல்ல பரவாயில்ல, பேசு. எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு 50 செகண்ட் வேணுமா? பேசு, பரவாயில்ல. சரி, ரொம்ப பீப்ஸ் போடணும் இப்போ நான் பேசினா. இல்ல, பீப்ஸ் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, வேணா பேசிடு. பட் எனிவே, கமிங் பேக் டு தி டிஸ்கஷன், இந்தியா பங்களாதேஷ் நார்த் சவுண்ட்ல மேட்ச், ஃபிளாட் விக்கெட். ஆஸ்திரேலியா ஹேட் a great go, பால் கொஞ்சம் கூட திரும்பல. பங்களாதேஷ்க்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? வாட் இஸ் யுவர் percentages for India versus Bangladesh odds? Odds are not, I would say, not even the smallest of odds. I wouldn't give even 98 to I'd say 99-1 out of respect for the game. Man to man kitte kuda illa bro. Even compared to Afghanistan, man to man kitte kuda illa. Somewhere you could say Afghanistan in their own right, have decent players in different positions. Inga kitte kuda vara maatudhu bro. இந்த அதாவது I know USA நல்லா பண்ணிருக்காங்க. பட் ஆனா ஒருவேளை டாப் 3-4 டீம்ஸ் அண்ட் மேபி 5th டீம் வெஸ்ட் இண்டீஸை சேர்த்துக்கலாம் இந்த ஃபார்மேட்ல. அதை தவிர கொஞ்சம் ரொம்ப பெரிய கல்ஃப் ஆயிடுச்சோன்னு தோணுது வித் ரெஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ். பீடா, உங்களோட கருத்து இந்தியா பங்களாதேஷ் மேட்ச்? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அவங்களுக்கு ஃபயர் பவர் எதுலையுமே இல்லை, பேட்டிங்லயும் இல்லை, பவுலிங்லயும் இல்லை. இப்போ நார்மலா என்ன பண்ணுவீங்க, நீ அந்த டீமுக்கு கோச்சா இருந்து என்ன பண்ணுவ, உன்னை ஃபர்ஸ்ட்
ஃபிக்ஸ்ல போடுறேன், ஸ்பாட்ல போடுறேன் அப்படி இப்படின்னு. நீயே யாரா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா உன்னை போடவே இல்லை ஸ்பாட்ல. இல்ல அது அவங்க என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் டைமே வி ஸ்போக் அபவுட் விராட் அண்ட் ரோஹித் சர்மாஸ் மேட்சப்ஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். திருப்பியும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தான் ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு. இப்ப முஸ்டாபிசூர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா இஸ் நாட் அ ஸ்ட்ரைக் பவுலர் இன் பவர் பிளே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், பெருசா திரும்பவும் இல்லைன்றதுனால இந்த மெஹ்தி ஹசனை ட்ராப் பண்ணிட்டு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இந்த ஷோரிஃபுல் இஸ்லாமை எடுத்துட்டு வருவேன். ஷோரிஃபுல் இஸ்லாம் is recovered now. He is recovered. இப்ப unfortunately பாத்தீங்கன்னா தஸ்கீன் அஹ்மத் is also a senior. அந்த தன்சீத் ஹசான் வேற லெவல்ல போடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நச்சுன்னு போடுறாரு. முஸ்டாபிசூர் ரஹ்மான், ஷக்கீப் அல் ஹசன், இந்த ரிஷாத் ஹுசேன், அஸ்வின் முதல்லயே சென்னை இந்த ப்ரிவியூல சொன்னாரு, செமையா போடுறாரு. ஷக்கீப் அல் ஹசானுக்கு போது அவருக்கு இடம் இல்லை அப்படிங்கும் போது இன்னைக்கு ஏன் அந்த மெஹ்தி ஹசான் ஆடினாங்கன்னா அந்த இட்ஸ் குவைட் நேச்சுரல். ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க, தே வாண்ட் டு ஸ்டைஃபில் ஹிம் வித் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அதனால கொண்டு வந்தாங்க. ஒர்க் அவுட் ஆகுங்கும் போது இந்தியாவுக்கு தே காட் ஜெனுவன் ப்ராப்ளம்ஸ் அகைன்ஸ்ட் போத் தீஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் 10 balls அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம்ன்றதுனால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், சிரிக்கிறதுக்கா சொல்ல, அந்த தன்சீத் ஹசான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு, சௌமியா சர்கான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு, ரெண்டு பேரையும் டிராப் பண்ணிட்டு 10 பேரை வச்சு ஆடிடுவோம் நான். ஏன்னா ஃபேண்டசி எல்லாம் 0 அடிச்சீங்கன்னா -5. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவல்லாம் நீ அவனை பிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மேட்சும் சாதாரண முட்டை இல்ல, வாத்து முட்டை பொறிக்கிறாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், 10 பேரை வச்சு ஆடிடுறேன் நான். So jokes apart, what I will try and do is I'll try and open with Jaker Ali. Bottom line, நீ எப்படியே நீ வந்துட்டு இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தூக்கு தண்டனை போது ஏப்பா உன் கடைசி ஆசை ஏதாவது இருக்கா சொல்லுப்பா அப்படிம்பாங்க. ஓகே, இவனுக்கு கருப்பு துணியில போட்டு இருக்க போறாங்க. அப்படிங்கும் போது கடைசி ஆசை என்ன, இறக்கி விடு ஜேக்கர் அலியை ஓப்பனிங் சொல்லிட்டு எல்லா பாலையும். That is what exactly I will do. This opening batting is not happening at all. அதனால that is only thing I will do. I will bring in Shoriful Islam in place of Mehdi Hasan. I will open with Jaker Ali. அது எந்த சந்தேகம் இல்லை. I will drop this guy தன்சீத் ஹசான். wood bat the only இந்த 2% கொடுக்குறேன் பாருங்க, அந்த 2% அதே மாதிரி ராபின் 1 கொடுத்தா நீ 2 கொடுக்கறியா? 2 கொடுத்து ராபின் ரொம்ப நல்ல ஒரு கரெக்டா சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் இலகின மனசு, அதுதான் ப்ராப்ளம். இப்போ டாஸை வின் பண்ணிட்டு திருப்பி சொல்றேன், இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் அன்பார்ச்சுனேட்லி they lost the toss. பங்களாதேஷ் இவங்க எல்லாம் என்ன பண்ணணும், டாஸ் வின் பண்ணா பேட் தான் பண்ணணும். பட் நீ 140 அடிச்சினா உங்களுக்கு சல்லி சான்ஸ் கிடையாது. You need to try and see how do you get it to 165 and do some experiments. அந்த 165 வந்தா ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நீங்க தோக்கலாம், சான்ஸே கிடையாது. I don't see India changing any changes unless otherwise Robin pointed out to resting Siraj. It is going to be a 98 hammering. ரெஸ்டிங் பும்ரா. சரி, அதோட வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் 2 பேரும் முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிவ்யூ முடிஞ்சு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சுக்கு. திஸ் ப்ரிவ்யூ வாஸ் brought to you by BKT Tires.